அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். மீண்டும் ஒரு ஸ்காலர்ஷிப் வீடியோல உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இயர்லி, அதாவது வருஷம் 60,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிற மாதிரி இருக்கிற லெக்ரண்ட் எம்பவரிங் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024 பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்காலர்ஷிப் மட்டும் இல்ல, ஆல்ரெடி இந்த வருஷத்துக்கு ஒரு 2 ஸ்காலர்ஷிப் பத்தின வீடியோஸ் நம்ம கொடுத்துட்டோம். இன்னும் 10க்கும் மேற்பட்ட ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் வந்த உடனே நீங்க அப்ளை பண்ணணும். பிகாஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி வருஷ கணக்குலலாம் இருக்காது, மாச கணக்குலலாம் இருக்காது. மேபி ஒரு 10 நாள் 15 நாள் டைம் இருக்கும், அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும். பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், இந்த ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் அப்ளை பண்ணிடுவீங்க. ஆனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வீடியோவை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் மிஸ் பண்ணிடுவீங்க. பிகாஸ் இந்த ஸ்காலர்ஷிப்கான டெட்லைன் செப்டம்பர் 10 ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டாலும் பரவாயில்ல, இனி அடுத்தடுத்ததாக வர ஸ்காலர்ஷிப்பை மிஸ் பண்ணாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா யோசிக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த 10க்கும் மேற்பட்ட ஸ்காலர்ஷிப் உங்களை வந்து சேர்ந்தடையும். ஸ்காலர்ஷிப் வாங்குறது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது, ஸ்காலர்ஷிப் வாங்குறது ஒன்றும் குறைவான விஷயம் கிடையாது. ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது எல்லாமே டாப் மோஸ்ட் கம்பெனிஸ், பிரைவேட் கம்பெனிஸ், எம்என்சி கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸோட ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்க அப்படிங்கிற விஷயம் இருந்தாலே நிறைய கம்பெனிஸ்ல உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இது கொடுக்கிறது எல்லாமே சிஎஸ்ஆர் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் மூலமா சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ற விஷயமா கூட நீங்க எடுத்துக்கலாம். அதாவது பிரைவேட் கம்பெனிஸ் யாராக இருந்தாலும் பெரிய லெவல்ல நீங்க இன்கம் ஜெனரேட் பண்ற கம்பெனிஸா இருந்ததுன்னா இந்தியாவில் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸ் மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை பண்ணணுங்கிறதுக்காக கட்டாயமா ஒரு சில ஃபண்டை ஒதுக்குவாங்க. அந்த ஃபண்டில் இருந்து தான் உங்களுக்குலாம் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஃபேக்கா இருக்குமோ இது உண்மையா இருக்குமோங்கிற டவுட்லாம் நீங்க யாரும் பட வேணாம். ஸ்காலர்ஷிப்னு ஒரு வீடியோ போடுறேன்னா நிறைய விஷயங்கள் பின்னாடி செக் பண்ணிட்டு அது உண்மைதானா ஒர்த்து தானா நம்ம மாணவர்கள் வாங்குறாங்களான்னு செக் பண்ணிட்டு தான் போடுவோம். ஆல்ரெடி நான் ரிலையன்ஸ் ஸ்காலர்ஷிப் போட்டிருந்தேன், அதை நிறைய பேர் வாங்கியிருக்கோன்னு பேரண்ட்ஸே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க போன வருஷம் நம்ம வீடியோ பார்த்துட்டு. சீமன் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் நாமளே அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கோம், நிறைய மாணவர்கள் அதை வாங்கியிருக்காங்க. இந்த லெக்ரண்ட் ஸ்காலர்ஷிப்பும் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம், இந்த ஸ்காலர்ஷிப் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே ஃபைன். லெக்ரண்ட் எம்பவரிங் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024 to 2025 டெட்லைன் வந்து செப்டம்பர் 10 நாளைக்கு ஈவினிங் 12 மணிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிருங்க. இந்த ஸ்காலர்ஷிப்ல அமௌண்ட்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 60,000 ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தராங்க. 60,000 ரூபாய்ங்கிறது நார்மல் கேட்டகரி, 1 லட்சம் ரூபாய்ங்கிறது ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தராங்க. அது என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிறத நான் சொல்றேன். மேற்கொண்டு உங்களோட காலேஜ் ஃபீஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல 60% ஆஃப் ஃபீஸை இவங்க கொடுத்துருவாங்க. அது 1 லட்சமா இருந்ததுன்னா இவங்க 60,000 ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க. 2 லட்சமா இருந்தாலும் அதிகபட்சமா 60,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ சம்பந்தப்பட்ட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நீங்க காலேஜ்ல கொடுத்தாலே போதும். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு தனியா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்லாம் எதுவும் கிடையாது. நிறைய பேர் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இல்லாம ஸ்காலர்ஷிப் வேணும்னு கேட்டிருந்தீங்க. சோ இந்த ஸ்காலர்ஷிப் வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்லாம் எதுவும் இல்லாம தான் கொடுக்குறாங்க. மிக முக்கியமான விஷயம், இந்த ஸ்காலர்ஷிப்பை மேக்ஸிமம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பொண்ணுங்க இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். ரொம்ப மிக முக்கியமான விஷயம், பெண்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுற ஸ்காலர்ஷிப். உடனே பசங்களாம் கேட்பீங்க, சார் எங்களுக்கும் கிடைக்கிற மாதிரி ஸ்காலர்ஷிப் சொல்லுங்கன்னு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கேட்குறீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அடுத்த வீடியோ பசங்களுக்கும் நம்ம கொடுக்குற மாதிரி நம்ம வீடியோ தரலாம். மேற்கொண்டு இந்த ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் மாணவர்கள் தான் அப்ளை பண்ணணும், எம்பிபிஎஸ் மாணவர்கள் தான் அப்ளை பண்ணணுன்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இதோட முக்கியமான எலிஜிபிலிட்டி என்ன தெரியுங்களா, நீங்கள் இந்தியாவில் படிக்கிற ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் ஃபர்ஸ்ட். அதாவது ஒரு பொண்ணாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு யூஜி ப்ரோக்ராம் படித்தா போதும். அது எதெல்லாம் இந்த இதில் இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா பி இன்ஜினியரிங், பிஆர்க் ஆர்கிடெக்சர், பிபிஏ, பிகாம், பிஎஸ்சி டிகிரி, எந்த டிகிரியாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தாலும் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. மேற்கொண்டு இதில் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் அப்ளை பண்ணணும்னா உங்களோட இன்கம் வந்து பார்த்தோம்னா 5 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். அது எல்லாருமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. இன்கம் சர்டிஃபிகேட் மஸ்ட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். மேற்கொண்டு இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணணும்னா கட்டாயமாக உங்களோட 12th அக்ரிகேட், அதாவது ஆவரேஜ் மார்க் வந்து 70% மேலே இருக்கணும். 10th நீங்கள் 70% மேலே இருந்தால் தான் தருவாங்க. கட்டாயம் எல்லாருமே 12th பாஸ் ஆகிருக்கணும். இதுதான் இந்த இருக்கிற மிக முக்கியமான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஸ்காலர்ஷிப்போட பெனிஃபிட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட நார்மல் கேட்டகரி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 60,000 ரூபாய் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் தராங்க. விச் மீன்ஸ் 60% ஆஃப் their காலேஜ் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது இல்லாமல் நீங்க ஒருவேளை ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா 80% ஆஃப் யுவர் கோர்ஸ் ஃபீஸ் அவங்க தந்துருவாங்க. அது அதிகபட்சமா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இது மட்டும் இல்லைங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மென்டரிங் சப்போர்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஸ்காலர்ஷிப்ல கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஒருவேளை இந்த ஸ்காலர்ஷிப்ல செலக்ட் ஆனீங்கன்னா மென்டர்ஷிப் பை இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் அண்ட் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த லெக்ராண்ட் அப்படிங்கிறது பிரெஞ்சு பேஸ்டு பெரிய ஒரு எலக்ட்ரிக்கல் பேஸ்டு கம்பெனி. இந்த கம்பெனியில் இருக்க இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டுக்காகவும் இன்டர்ன்ஷிப்காகவும் ப்ராஜெக்ட் ஓரியன்டட் விஷயத்துக்காகவும் நிறைய விஷயம் பெனிஃபிட்ஸாக சப்போர்ட் பண்ணுவாங்க, மென்டர்ஷிப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகினீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் பே பண்ணுறதுக்காக அமௌண்ட்டும் தருவாங்க. இது இல்லாமல் அந்த கம்பெனியோட பெரிய எக்ஸ்போர்ட் உங்களுக்கு மென்டர்ஷிப்பும் பண்ணுவாங்க. ஸோ கட்டாயமாக எல்லாரும் அப்ளை பண்ணிடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இனி அடுத்ததா இதுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் தயார் நிலையில் எடுத்து வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் எடுத்து ரெடியாக வச்சதுக்கப்புறமா அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 2 நாள் தான் டைம் இருக்குது. செப்டம்பர் 10ஆம் தேதியோட க்ளோஸ் ஆயிரும். இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? ஃபைன். இது இயர்லி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். ஸோ கேர்ள்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில வரீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா, ஸ்பெஷல் கேட்டகரி இவங்க என்னென்ன சொல்றாங்கன்னா டிஃபரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா அவங்கள ஸ்பெஷல் கேட்டகரியில் சொல்றாங்க. இது இல்லாம LGBTQ+ ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி. கோவிட் மூலியமா உங்க பேரண்ட்ஸ் யாராவது நீங்க இழந்திருந்தீங்கன்னா, ஐ மீன் பேரண்ட்ஸ் வந்து கோவிட்ல இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் ஸ்பெஷல் கேட்டகரியில வராங்க. பெண்களுக்கு மட்டும். இது இல்லாம சிங்கிள் பேரண்டா இருக்கீங்க, அதாவது வேற ஏதாவது ஒரு காரணத்தினாலையும் பேரண்ட் இல்லைன்னா இவங்களெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரியில் கொண்டு வந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் ஃபீஸ் கொடுக்குறாங்க. விச் மீன்ஸ் உங்களோட ஃபீஸ் வந்து பார்த்தோம்னா 2 லட்சமா இருந்ததுன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா ஸ்காலர்ஷிப் கொடுத்துருவாங்க. இவங்க அமௌண்ட் கொடுத்துருவாங்க. 80% ஆஃப் ஃபீஸ்ங்கிறது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 1 லட்சமா இருந்ததுன்னா அதில் 80,000 தருவாங்க. 1 லட்சத்துக்கு மேலே போகும்போது 80%ங்கிற விஷயத்தை இவங்க தாண்டி வந்து 1 லட்ச ரூபா அப்படிங்கிற அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ உங்களோட ஃபீஸ் ஒருவேளை 50,000 இருந்தால் அதில் 80% கொடுத்துருவாங்க. ஸோ 80% இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் அது 1 லட்ச ரூபா வரைக்கும் அந்த 80%ங்கிற அமௌண்ட் போகும். சரிங்களா? அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்காலர்ஷிப் நம்ம அப்ளை பண்ணோம்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்க நான் சொல்லிடுறேன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்காலர்ஷிப்போட அஃபீஷியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. இதை கொடுக்கறது நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்லாம் இல்லை. எல்லாமே டாப் மோஸ்ட் பிரைவேட் MNCs. விச் மீன்ஸ் இது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு பேஸ்டு கம்பெனி, எலக்ட்ரிக்கல் கம்பெனி. ட்ரிபிள் மாணவர்களுக்கு இந்த கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். நீங்கள் போனீங்கன்னா நிறைய இடத்துல லிஃப்ட்லாம் இருந்ததுன்னா பார்க்கலாம். ஆனால் சர்க்கியூட் போர்டுன்னு சொல்லிட்டு நம்ம எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த கம்பெனியோட பேட்சிங் நீங்கள் பார்க்க முடியும். இது ஒரு பெரிய MNCங்க, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் ஃபோட்டோ கார்டு ID. சரிங்களா? அதுக்கப்புறம் ஏஜ் ப்ரூஃப், விச் மீன்ஸ் உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இல்லைனா ஆதார் கார்டு, இல்லைனா பாஸ்போர்ட்டு, இல்லைனா 10th மார்க் ஷீட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஏஜ் ப்ரூஃபாக வச்சுக்கலாம். ஆதார் கார்டு, 10th 12th மார்க் ஷீட் கட்டாயம் தேவைப்படுது. ஃபேமிலி இன்கம் கட்டாயமாக தேவைப்படுது. பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டு, அப்படி ஸ்டூடெண்ட்டோடது இல்லைனா பேரண்ட்டோடது, ஏன்னா அதுக்கு தான் இந்த அமௌண்ட் கொடுப்பாங்க அவங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அதுக்கப்புறம் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் ப்ரூஃப் ஆஃப் அட்மிஷன் ஆர் காலேஜ், அதாவது நீங்கள் காலேஜ் சேர்றதுக்கான ப்ரூஃப். கவுன்சிலிங் மூலியமா காலேஜ் சேர்ந்த மாணவர்கள் என்ன பண்ணான்னு பார்த்தோம்னா அவங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரை கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரூஃப் தான் கேட்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் சேனலே கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் லிங்க் வரும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மிக முக்கியமான விஷயம். நான் கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பேசிக்கான டீட்டெயிலாம் நீங்கள் ஃபில் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமா கிராஸ் பண்ணி போவீங்க. அதோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் முடிஞ்சிடும். ஸ்காலர்ஷிப் ரிசல்ட் வந்து எப்போ வரும், நாங்கள் செலக்ட் ஆகிட்டோமா இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ கிடையாது, 2 months டைம் எடுத்துக்கும். உங்களோட மெயில் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. அவங்க என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் சொல்கிறாங்களோ அந்த ப்ராசஸ் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதான் லெக்ராண்ட் ஸ்காலர்ஷிப்போட மிக முக்கியமான விஷயங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் போது நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கமெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு ஸ்காலர்ஷிப் பத்தி பார்க்குற வரைக்கும் பேசுற வரைக்கும் signing off. Yours Dinesh Prabhu. Thanks for watching. Have a good day and take care. Bye.